போகோ என்ன அப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரியான சில விஷயத்தோட தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட போகோ M7 Plus அப்படின்ற இந்த ஒரு ஃபோனை ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் தான் இருக்கும். 14,000 இருந்த ஃபோனை இப்போ 13,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ரிவ்யூ பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக எல்லாத்தையும் கிளியராக ஒன்றா டெஸ்ட் பண்ணி தான் போடுறோம். அந்த வகையில் பேட்டரி சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம், இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ வீடியோவில் அங்கங்கே கிளியராக இதோட ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக் ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே போகோ M7 Plus அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய சில ஹைலைட்டான ஸ்பெக் டீடைல்ஸும் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் ஒரு பிளாக் கலர் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் மொபைலோட லுக் வைஸ் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குல்ல, டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு கேஸோட போட்டு பார்த்தேன். டிரான்ஸ்பரண்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக இது ஒரு நல்ல விஷயம் தான். 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலை கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. அந்த கர்வ்லையுமே பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா கலர் அடிச்சு வச்சிருக்காங்க. பிளஸ் பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷ்ல சில்வர் கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயே Black கலர் இருக்கு அண்ட் ப்ளூ கலருமே இருக்கு. ஜஸ்ட் பார்ட்டிஷன் பண்ண மாதிரி வந்து பார்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சைடுல போகோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.4 mm, வெயிட் 217 கிராம் கொடுத்திருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நார்மலா யூஸ் பண்ணும்போதே அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. திக்னஸ்மே அதே மாதிரி அதிகமாக தான் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கனால தான் இந்த அளவுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நோட் பண்ண வேண்டியது சிலிகான் கார்பன் டெக்னாலஜி பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே பல ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கம்மியாக, திக்னஸ் கம்மியாக தான் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபோன் ஹெவியாக இருக்கிறது என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. அண்ட் பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் மோனோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து 200% வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா பெட்டரா இருக்கும். அது ஒரு சின்ன குறையா தான் எனக்கு தோணுது. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வருது. நெக்ஸ்ட் இந்த போனோட ஸ்கிரீன் சைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்ல இதுதான் இப்போதைக்கு பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 6.9 இன்ச் இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz ன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஆட்டோலாம் செட் பண்றீங்க அப்படின்னா 30, 48, 60, 120 Hz வரைக்குமே போகுது. 144 Hz வந்து ஆட்டோல வரல. அதே சமயம் கஸ்டமைஸா 144 Hz சூஸ் பண்ணாலும் கூட நான் செக் பண்ண வரைக்கும் கால்குலேட்டர்ல வருது. மற்றபடி எந்த ஆப்லயுமே வர மாதிரி பெருசா வந்து தெரியல. நெக்ஸ்ட் HDR சப்போர்ட் எதுவுமே வந்து கொடுக்கல. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 850 nits வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்ல ஓகே தான். பட் டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் பெரிய லெவல்ல வந்து மேனேஜ் பண்ண மாட்டேங்குது. டிஸ்ப்ளே அந்த அளவுக்கு வந்து விசிபிலிட்டியா இல்ல. ஓவரால் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது போன் ஆல்மோஸ்ட் ஒரு 14,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே பட்டையா பெரிய பெசல்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஓவரால் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதுமே ஒரு ஓகேவான LCD டிஸ்ப்ளேவா இருக்கிற ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி கெப்பாசிட்டி தான் சொல்றாங்க. 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் 18 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற ஃபோன்ஸ்லாம் நீங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட பவர் பேங்க் மாதிரி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல சிலிகான் கார்பன் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி போட்டா எவ்வளவு நேரம் வருது அப்படின்றத பார்க்கலாம். 1 to 10% சார்ஜ் பண்ண 9 மினிட்ஸும், 25% சார்ஜ் பண்ண 24 மினிட்ஸும், 50% சார்ஜ் பண்ண 50 மினிட்ஸும், 75% சார்ஜ் பண்றதுக்கு 81 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு நாமத்தை போட்டு விட்ட மாதிரி 111 மினிட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரெயின் டெஸ்ட்டுமே போட்டு எவ்வளவு நேரத்தில் பேட்டரி குறையுதுன்னு லைவா செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி 100% வால்யூம் அண்ட் 100% பிரைட்னஸ் வச்சு ப்ளே பண்ணதுல 18 மணி நேரம் கண்டினியூவா யூடியூப் வீடியோ வந்து உங்களால ப்ளே பண்ண முடியும். உங்களுக்கு முக்கியமே வந்து போனோட பேட்டரி லைஃப் எனக்கு வேற லெவல்ல வேணும், அதிகமா வந்து நான் போன் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் செம சூப்பரா இருக்கும் இது. ஸோ இது மட்டும் தான் ஆப்ஷன் இல்லை, இன்னும் சில ஆப்ஷன் இருக்கு, அதையும் நான் வீடியோல சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் UA அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்பர் OS 2.0 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா ஜூலை 25 வரைக்குமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸா சொல்லக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடுப்பாகிற மாதிரி தான் இருக்கு. போனை ஓப்பன் பண்ணாலே எங்க பார்த்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு ஆப் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுலயும் குறிப்பா தனியா ஃபோல்டர்லாம் போட்டு அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல்லா லெஃப்ட் சைட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா
அப்படின்னாலுமே குட்டி ஆட் மாதிரிலாம் வர மாதிரி வந்து இருக்கு. இதெல்லாம் தவிர்த்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் இருந்தாலும் ஃபோன் வாங்கினோடனே வேலையாக அந்த தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் அதை தவிர பெருசாக ஏஐ ஃபீச்சர்ஸ் எதுவும் வந்து கொடுக்கல. இந்த சர்க்கிள் டு சர்ச், ஜெமினி இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக கூகுள் என்ன வருமோ அதை தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வைஃபை 5ம் ப்ளூடூத் 5.1 இருக்கு. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 7 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக அந்த வீடியோ கால் பேசுறதுக்காக லாய்க்காக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி வைஸ் ஓகேவா தான் இருக்கும். இந்த பேக் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஓகே தான், இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 1080p 30 fps தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் கூட 60 fps வந்து கொடுக்கல. அண்ட் கேமராவில் ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இந்த ஏஐ எரேசரும் ஏஐ ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கையை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் கேமராவில் மெயின் கேமரா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் இந்த செல்ஃபியில் வரா இருக்கீங்க அப்படின்னா இது செட் ஆகாது. ஒரு 15,000க்கு மேலே வாங்கும்போது தான் உங்களுக்கு செல்ஃபியெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ சில சஜஷன் கூட வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது Snapdragon 6s Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் AnTuTu ஸ்கோர் வந்துட்டு 4,73,000 கிட்ட கிடைச்சிருக்கு. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 936 கிடைச்சிருக்கு. அதுவே மல்டி கோர் வந்துட்டு 2188 கிடைச்சிருக்கு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 88% வரைக்குமே கிடைச்சிருக்கு. அண்ட் வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99% வரைக்குமே கிடைக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு டெய்லி யூஸ்க்கும் கேம் பிளேக்கும் இது செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம், நல்லா தான் இருக்குது. அதே சமயம் கேம் பிளேலாம் வர்றோம் அப்படின்னா ரொம்ப லோ கிராஃபிக்ஸில் தான் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்து பெருசாக மூவ் பண்ண முடியல. 15,000 கீழே வரக்கூடிய பல ஃபோன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா Dimensity 7300 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ புதுசாக லான்ச் பண்ணுறாங்களே போக்கோல இருந்து கொஞ்சம் அப்கிரேடடாக கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா Snapdragon 6s Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Snapdragonலேயே 695 இருக்கும். அதோட ஒரு ரீபிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னாலுமே 7300 விட கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஓவராலாக இந்த ஃபோனில் என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, ஒர்த்தா இல்லையா, ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபுல்லாகவே அங்கங்கே என்னெல்லாம் குறை இருக்குன்றதை கிளியராகவே சொல்லியிருப்பேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி டெக் வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபோனோட ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 18 வாட்ஸ் இந்த ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்தது கூட உங்களோட செகண்டரி ஃபோனாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம். பட் பிரைமரி ஃபோனாக முக்கியமாக இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15,000 கீழே பல ஃபோன்ஸ் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைல் இருக்கு. இன்னும் உங்களுக்கு குறிப்பாக ஆல்ரவுண்டராக நல்ல ஃபோனாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட Note 50s மொபைல் கூட இருக்கு. ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்கு 15,000 ரூபா பட்ஜெட்டில். அண்ட் இந்த ஃபோனோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,000 ரூபா இருந்தது. இப்போ ரீசெண்டாக 13,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேக் ப்ராடக்ட்ல ஆட் பண்ணுறேன், கிளிக் பண்ணி லைவாகவே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷனே இல்லைன்னு கிடையாது, இதுக்கு காம்படிஷன் நிறைய ஃபோன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி அண்டர் 15K போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோனையும் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணது, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.